டிபார்ட்மெண்ட் வந்து போனஃபைட் கேசஸ்க்கு வந்து டைம் லிமிட் முடிஞ்சிச்சு 73ல. அதில் நோட்டீஸ் கொடுக்க முடியாது. அதனால அவரை ஃப்ராடா கன்சிடர் பண்ணி மிஸ்டேட்மெண்ட் பண்ணாருன்னு கன்சிடர் பண்ணி அவருக்கு மேலஃபைட் இன்டென்ஷன் கில்ட்டி மைண்ட் இருந்தது கன்சிடர் பண்ணி 74ல நோட்டீஸ் கொடுக்கறது அடிப்படை உரிமைக்கு அகைன்ஸ்டா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு அகைன்ஸ்ட். ஜிஎஸ்டி வரும்போது என்ன சொன்னாங்க, மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் வந்து ஃப்ரீயா இருக்கும், நீங்க வந்து கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் ஃபாஸ்டா மூவ் பண்ணலாம் லாஜிஸ்டிக்ஸை அப்படின்னு யார் ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்களோ, யூனியன் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ எல்லாருமே ஜிஎஸ்டி வந்தா மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஈஸியா நடக்கும் அப்படின்னு. இன்ஃபேக்ட் நானே ஜிஎஸ்டி பத்தி பேசும்போது, அட்வான்டேஜஸ் பத்தி பேசும்போது, ஜிஎஸ்டினால லாஜிஸ்டிக்ஸ் ஃபெசிலிட்டி வந்து எஃபிஷியண்டா இருக்கும்னு பேசியிருக்கேன், அதனால வந்து பொருளாதார வளர்ச்சி வரும்னு பேசியிருக்கேன். ஆனா இந்த பிரச்சனையை என்னால் அப்ப கணிக்க முடியல. கூட்ஸை மூவ் பண்றதை விடுங்க, சீஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க 129ல. இதுல சிஜிஎஸ்டி ஆக்டும் இதுல என்ன பிரச்சனைனா, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சீஸ் பண்ணலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சீஸ் பண்ணலாம். அப்ப ஆர்பிட்ரேட்டரி பவர்ஸ் வந்து ஆபீசர் கிட்ட கொடுத்துருக்கிறதுனால கூட்ஸை வந்து சீஸ் பண்ணி வச்சுக்கிட்டா தொழில் பண்றவரு எப்படி போய் வந்து அந்த தொழிலை நடத்துவாரு? ஆர்டிகல் 21 படி பாத்தீங்கன்னா நவனீத், ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. இதுல எடுத்து பாத்தீங்கன்னா, நோ பர்சன் ஷால் பி டிப்ரீவ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஆர் பர்சனல் லிபர்ட்டி எக்ஸப்ட் அக்கார்டிங் டு த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. இன்னைக்கு வந்து கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்ஸ் வந்து இன்னைக்கு இல்லைன்னு சொன்னாக்க ஜிஎஸ்டி லா வந்து மோஸ்ட் அபியூசிவ் லாவா மாறிடும். ரிட் பெட்டிஷன்ஸ் வழியாகவும் ஜுடிஷியல் ரிவ்யூ வழியாகவும் தான் இந்த அடிப்படை உரிமை, ஒரு தொழில் பண்றவங்களுடைய அடிப்படை உரிமைன்னு ஒன்று இருக்கு, தொழில் பண்றவங்க அந்த அடிப்படை உரிமைகளாகப்பட்டது நிலைநிறுத்தப்படுது சுப்ரீம் கோர்ட்னாலையும் ஹை கோர்ட்ஸ்னாலையும், எஸ்பெஷலா ஜிஎஸ்டி சினாரியோ. இன்னைக்கு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்தா அதுல ஃபெடரலிசம் அஃபெக்ட் ஆகுதுன்னு பேசக்கூடிய கவர்மெண்ட்ஸ் ஜிஎஸ்டி பிரச்சனை வந்தாலும் அதுக்கான குரல் கொடுக்கணுமா வேணாமா? ஒரு குறு சிறு தொழில் பண்றவர் பாதிக்கப்படுறாரா இல்லையா? ஸ்டார்ட் அப் பண்றவங்க பாதிக்கப்படுறாங்களா இல்லையா? ஒரு உமன் ஆண்டர்பிரனர் ஸ்டார்ட் அப்ல தொடங்கி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரவங்க வந்து சம்டைம்ஸ் ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்தா பாதிக்கப்படுறாங்களா இல்லையா? லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் நவனீத். சார், இன்னைக்கு எனக்கும் சரி மக்களுக்கும் சரி ரொம்ப நாளாக இருந்துட்டு இருக்க ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கலான்னு இருக்கேன் சார். சமீபமாக ஜிஎஸ்டின்ற டேம் மக்களிடையே பிரபலமாயிட்டு இருக்கு சார். இந்த ஜிஎஸ்டினா என்ன, ஜிஎஸ்டினால வரக்கூடிய பிரச்சனைகள் என்னலாம் சார்? டெஃபினட்டா நவனீத், ஜிஎஸ்டினால வரக்கூடிய பல இஷ்யூஸை வந்து சீரீஸ் ஆஃப் டிஸ்கஷன்ஸாக நம்ம பண்ணுறதா இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது முதல் கட்டமாக ஜிஎஸ்டி ரேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறது ஒன்று. அது வந்து உங்களுக்கே தெரியும், 5%, 12%, 18%, 28%. ஜிஎஸ்டினா என்ன? கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், கூட்ஸ்க்கும் டேக்ஸ் இருக்குது, சர்வீஸ்க்கும் டேக்ஸ் இருக்குது. அப்புறம் நம்ம வந்து அன்னபூர்ணா இஷ்யூ பற்றி பேசியிருந்தோம், அன்னபூர்ணா ஹோட்டல் இஷ்யூ பற்றி பேசும்போது ஜிஎஸ்டி என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குதுன்னு நம்ம முதல் கட்டத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நம்மளுடைய ஆடியன்ஸ் பல பேர் வந்து ஜிஎஸ்டியுடைய டெப்த் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் பண்ணணும்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஆடியன்ஸ்க்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட்டுக்காக ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய பல இஷ்யூஸை நம்ம வந்து பல டிஃப்ரெண்ட் வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதா இருக்கும். இதில் முக்கியமாக ஜிஎஸ்டியில் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனையாகப்பட்டது ஷோ காஸ்ட் நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணுறது. இது ஷோ காஸ்ட் நோட்டீஸ்னால் என்னென்னா, ஜிஎஸ்டி வந்து இப்போது நிறைய பேர் கட்டிக்கிட்டு இருக்காங்க. மாதம் மாதம் வந்து ஜிஎஸ்டிஆர் 1ன்னு ஒரு ஃபார்மு, ஜிஎஸ்டிஆர் 2ன்னு ஒரு ஃபார்மு, ஜிஎஸ்டிஆர் 2ங்கிறது ஆட்டோ பாப்புலேஷன். நான் சொல்கிற டேர்ம் எல்லாமே கன்சல்டன்ஸு யார் வந்து ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு புரியும். ஜிஎஸ்டிஆர் 3Bங்கிற ரிட்டர்ன்ஸையும் ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 4 ரிட்டர்ன்ஸை வச்சு டிபார்ட்மெண்ட் வந்து டிஸ்கிரிபன்சி, அதாவது ஜிஎஸ்டி நீங்கள் ஒழுங்காக கட்டலை, தப்பாக வந்து நீங்கள் உள்முக வரி எடுத்திருக்கீங்க, இல்லை நீங்கள் கொடுத்துருக்க டர்ன் ஓவர் வந்து ஜிஎஸ்டி ஃபார்மில் ஜிஎஸ்டி 1ல் இருக்கிற டர்ன் ஓவரும் ஜிஎஸ்டி 3Bயில் இருக்கிற டர்ன் ஓவரும் இன்கம் டேக்ஸில் கொடுத்த டர்ன் ஓவரும் மாறி மாறி இருக்கு, இதுக்காக காரணங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இப்போ டிபார்ட்மெண்ட் வந்து நோட்டீஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எதுக்காக இந்த இஷ்யூவை சொல்ல வரேன்னா, இன்னைக்கு வந்து ஜிஎஸ்டி சட்டம் வரும்பொழுது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதில் வந்து லிட்டிகேஷன் வராமல் பார்த்துக்கிறது எங்களுடைய கடமையாக இருக்கும் அப்படிங்கிறதே சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது, கேஸ்கேடிங் எஃபெக்ட் வந்து இருக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. உள்முக வரி எடுக்கிறது வந்து சீம்லெஸ்ஸாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 3 கமிட்மெண்ட்டுமே இப்போ ஃபெயிலியராக இருக்கிறத பார்க்க முடியுது.
அப்ப இந்த ஜிஎஸ்டினால வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, ஜிஎஸ்டினால எப்படி வந்து அடிப்படை உரிமை, கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்திருக்கக்கூடிய அடிப்படை உரிமை எப்படி பாதிக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த டிஸ்கஷன்ல. ஃபர்ஸ்ட் வந்து இதை புரிஞ்சுக்கும் பொழுது இதுக்கான ஸ்டாச்சுட்டரி ப்ரொவிஷன் என்ன, ஜிஎஸ்டியில் எந்த செக்ஷன் படி இந்த ஷோகாஸ் நோட்டீஸ் இந்த பிரச்சனைகள் இருக்கு உங்களுடைய ரிட்டர்ன்ஸ்ல, அதுக்கு பதில் கொடுங்க அப்படின்ற கூடிய பவர் எந்தெந்த செக்ஷன் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ரெண்டாவது, என்னென்ன இஷ்யூ ஷோகாஸ் நோட்டீஸ்ல இருக்கு. ஏன்னா டிபார்ட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஷோகாஸ் நோட்டீஸ்ல பல பிரச்சனைகள் இருக்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அது நீதிமன்றங்களையும் நம்ம வந்து ஆர்கியூ பண்ணும்போது நம்ம எடுத்து உடைக்கணும். அப்படி பார்க்கும்போது இஷ்யூஸ் இன் ரிலேஷன் டு இஷ்யூவன்ஸ் அண்ட் அட்ஜுடிகேஷன் ஆஃப் எஸ்சிஎன், அது ரெண்டாவது இஷ்யூ. மூணாவது இஷ்யூ, என்ன மாதிரியான டிஸ்பியூட்ஸ் வந்து இப்போ எமர்ஜ் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஜிஎஸ்டி கட்டக்கூடிய அசசி, ஜிஎஸ்டி அசசி அவர் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் பண்ணுறாங்க, ஜிஎஸ்டி கட்டுறாங்க. சில இடங்களில் சம்டைம்ஸ் தப்பாக கட்டிடுறாங்க, உள்முகவரி அதிகமாக எடுத்துடுறாங்க, இல்லை வந்து கம்மியாக டேக்ஸ் கலெக்ட் பண்ணிடுறாங்க. அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் ஒன்று பார்க்க வேண்டியது இருக்குது. எப்படி வந்து ஷோகாஸ் நோட்டீஸ்க்கு ரிப்ளை பண்ணணும், சட்டப்பூர்வமாக எப்படி ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்படி பார்க்கும் பொழுது ஜிஎஸ்டி ஆகப்பட்டது செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ். ஒரு மாசமும் டிபார்ட்மெண்ட் வந்து நீங்க எப்படி கட்டணும் ஏது கட்டணும்னு சொல்ல மாட்டாங்க. நீங்களா உங்களுடைய ஜிஎஸ்டிஆர் 1ல அவுட்புட் டேக்ஸ், ஜிஎஸ்டிஆர் 2ல இன்புட் டேக்ஸ், அப்புறம் ரிட்டர்ன்ஸ் ஜிஎஸ்டிஆர் 3பில ரிட்டர்ன்ஸ்ல வந்து நீங்க கொடுப்பீங்க. இதெல்லாம் பேஸ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன், நீங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி டிபார்ட்மெண்ட் வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த ஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்றதுக்கு சில செக்ஷன்ஸ் இருக்கு. அந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஷோகாஸ் நோட்டீஸ்னா என்னன்னா, உங்க ரிட்டர்ன்ஸை பார்த்துட்டு உங்க பிசினஸை பார்த்துட்டு நீங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி அவங்க ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுப்பாங்க. ஏன் அதிகமாக கட்டிருக்கீங்க, ஏன் கம்மியாக கட்டிருக்கீங்க, ஏன் உள்முகவரியை கம்மியாக எடுத்திருக்கீங்க, ஏன் உள்முகவரி அதிகமாக எடுத்திருக்கீங்க, ஏன் வந்து கம்மியாக டேக்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்க வந்து இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஹெச்எஸ்என்ல வந்திருக்கணும், ஆனால் வேற கிளாசிஃபிகேஷன் வந்தீங்க, அதனால வந்து நீங்க கம்மியாக டேக்ஸ் கட்டியிருக்கீங்க, அதிகமாக டேக்ஸ் கட்டுங்க. ரெவன்யூ வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்றதுக்கான ஒரு ஸ்டார்டிங் ப்ரொசீஜர் தான் ஷோகாஸ் நோட்டீஸ். இந்த ப்ரொசீஜர் ஆகப்பட்டது போனஃபைட் கேசஸ்க்கு செக்ஷன் 73 ஆஃப் த ஜிஎஸ்டி ஆக்ட், சிஜிஎஸ்டின்னு சொல்லலாம், எஸ்டிஎஸ்டின்னு சொல்லலாம். போனஃபைட் கேசஸ், அதாவது தவறு பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு வந்து எந்த மேலஃபைட் இன்டென்ஷன் கிடையாது, ஃப்ராடு பண்ணணும், வில்ஃபுல் மிஸ்டேட்மெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி என்ன எதுவுமே கிடையாது. அதுக்கு செக்ஷன் 73 கீழே நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அந்த நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு சில கால விதிகள் இருக்கு. அந்த கால விதிகளுக்குள்ள கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, முதல்ல ஜிஎஸ்டி வரும்பொழுது ஜூலை 1, 2017 ஜிஎஸ்டி வருது. அன்னிலிருந்து பார்த்தீங்கன்னா 31 மார்ச் 2018 ஒரு இயர், ஃபர்ஸ்ட் இயர். ரெண்டாவது இயர் பார்த்தீங்கன்னா 1 ஏப்ரல் 2018 டு 31 மார்ச் 2019. மூணாவது இயர் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஏப்ரல் 2019 31 மார்ச் 2020. அதுக்கப்புறம் 1 ஏப்ரல் 2020 டு 31 மார்ச் 2021. அப்புறம் 21, 22, 22, 23, 23, 24. இத்தனை வருடங்கள் ஜிஎஸ்டி கடந்து வந்திருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் இயர் 2017, 2018க்கு இன்னைய தேதியில செக்ஷன் 73 படி நீங்க நோட்டீஸே கொடுக்க முடியாது. அந்த நோட்டீஸ் ஆகப்பட்டது தவறா ஒரு மிஸ்டேக்ல நீங்க தப்பா கட்டிட்டீங்க, இல்ல உள்முகவரி தப்பா எடுத்துட்டீங்க அப்படிங்கிற கிரவுண்ட்ல நீங்க இன்னைக்கு நோட்டீஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா காலவிதி முடிஞ்சிடுச்சு, பீரியட் ஆஃப் லிமிடேஷன் சொல்லுவோம், காலவிதி முடிஞ்சிடுச்சு. டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்க, செக்ஷன் 73ல தான் முடிஞ்சிச்சே டைம், நம்ம 74ல நோட்டீஸ் கொடுக்கலாம். 74 நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா மேலஃபைட் கேசஸ், கிரிமினல் இன்டென்ஷன் இருக்கக்கூடிய கேசஸ். இப்போ கிரிமினல் இன்டென்ஷன் இருக்கக்கூடிய கேசஸை நீங்க எப்படி பண்ணிருக்கணும், 73 போகாம 74ல நீங்க ஃபர்ஸ்ட் அப்பியர் ஆகணும். அது மாதிரி கிரிமினல் இன்டென்ஷன் இருக்கு, வில்ஃபுல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கு, ஃப்ராட் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அப்பியர் ஆனா மட்டும்தான் நீங்க 74ல கொடுக்க முடியும். ஆனா 73ல காலவிதி முடிஞ்சிச்சு, போனஃபைட் கேசஸ்ல முடிஞ்சிச்சுன்ட்டு நீங்க 74ல ஃப்ராடுன்னு சொல்லி ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு அசசிக்கு வந்து நீங்க நோட்டீஸ் கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தா அவருடைய அடிப்படை உரிமை பாதிக்கப்படும். ஏன் அப்படின்னா, சார் என்ன சார் ஜிஎஸ்டிக்கும் அடிப்படை உரிமைக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்குன்னு நீங்க கேட்பீங்க நவனீத். ஜிஎஸ்டிக்கும் அடிப்படை உரிமைக்கும் எப்படி சம்பந்தம்னா, ஜிஎஸ்டி கட்டுறவர் வந்து ஒரு தொழில் பண்றாரு, அந்த தொழிலை வந்து நடத்துறதுக்கான ரைட்ஸ், அடிப்படை உரிமை அவருக்கு இருக்கு. நவனீத், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் செக்ஷன் 19 எடுத்து பார்த்தீங்கன்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சர்டன் ரைட்ஸ் ரிகார்டிங் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஆர்டிகல் 19(1)G அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் மொத்தம் 6 ஃப்ரீடம் இருக்கு. அதில் 6வது ஃப்ரீடமாக இருக்கக்கூடியது
டு பிராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன், கமா, டு கேரி ஆன் எனி ஆக்குபேஷன், கமா, ட்ரேட் ஆர் பிசினஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு ப்ரொஃபஷனையோ ஒரு ட்ரேடையோ ஒரு பிஸ்னஸையோ நடத்தக்கூடிய ஒரு ஃப்ரீடம் ஒரு அசசிக்கு இருக்கு. ஏன்னா ஒரு சிட்டிசன் தொழில் நடத்துறாரு, அந்த தொழில் நடத்துறதுக்கான ஃப்ரீடம் இருக்கு. அது நடத்தும் பொழுது டிபார்ட்மெண்ட் வந்து போனஃபைட் கேசஸ்க்கு வந்து டைம் லிமிட் முடிஞ்சிச்சு 73ல, அதுல நோட்டீஸ் கொடுக்க முடியாது. அதனால அவரை ஃப்ராடா கன்சிடர் பண்ணி, மிஸ்டேட்மெண்ட் பண்ணாருன்னு கன்சிடர் பண்ணி, அவருக்கு மேலஃபைட் இன்டென்ஷன், கில்ட்டி மைண்ட் இருந்ததுன்னு கன்சிடர் பண்ணி 74ல நோட்டீஸ் கொடுக்கிறது அடிப்படை உரிமைக்கு அகைன்ஸ்டா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு அகைன்ஸ்ட். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு அகைன்ஸ்டா இருந்தா ரிட் பெட்டிஷன் வந்து ஹைகோர்ட்ஸ்ல தாக்கல் பண்ணலாம். அதாவது கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்ஸ். இப்போ நீங்க தமிழ்நாடுன்னு எடுத்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டு, நீங்க ஆந்திர பிரதேஷ் எடுத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட்டு, தெலுங்கானா எடுத்தீங்கன்னா தெலுங்கானா ஹைகோர்ட்டு. டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போகலாம் ஆர்டிகல் 32ல. ஏன்னா அடிப்படை உரிமை பாதிச்சா நீங்க டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போயிட்டு ஆர்டிகல் 32 கீழே ரிட் பெட்டிஷன் தாக்கல் பண்ணலாம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆகும் பொழுது. அப்போ அதனாலதான் பாத்தீங்கன்னா பல பேர் இப்போ செக்ஷன் 74ல நோட்டீஸ் இஷ்யூ பண்ணா ஹைகோர்ட்ஸ் நாடி போறாங்க. ஏன்னா ரிட் பெட்டிஷன் தாக்கல் பண்ணி அடிப்படை உரிமைகளை நிலைநிறுத்துறதுக்காக. இது ரெண்டாவது இஷ்யூ. ஃபர்ஸ்ட் செக்ஷன் 73ல நோட்டீஸ் கொடுக்கறதுக்கான காலவிதி முடிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் இயருக்கு 17-18க்கு. ரெண்டாவது காலவிதி முடிஞ்சா செக்ஷன் 74க்கு காலவிதி இல்ல, எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப் லிமிடேஷன் இருக்கு. அதை பயன்படுத்தி திருடனே இல்லாத ஒருத்தரை திருடன் சொன்னா எப்படி இருக்கும்? வில்ஃபுல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கு, சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட் இருக்கு, ராங்ஃபுல் அவைல்மெண்ட் இருக்குன்னு சொன்னா அது எப்படி மேலஃபைட் இன்டென்ஷன் நீங்க கொண்டு வர முடியும்? அப்ப அந்த மேலஃபைட் இன்டென்ஷனை கொண்டு வரதுக்கான ஒரு இன்கிரிடியன்ஸ் இருக்கு. அது இருந்தா மட்டும்தான் செக்ஷன் 74ல கொண்டு வர முடியுமே தவிர, எந்த அதாவது இன்டென்ஷனை வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது டிபார்ட்மெண்டோட பொறுப்பு. மெக்கானிக்கலா செக்ஷன் 74ல கொடுத்தா அது அன்கான்ஸ்டிடியூஷனல், அன்லாஃபுல் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது நவநீத். அதனால இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய பவர் செக்ஷன் 74, 73 ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்தா அந்த 74 இன்னைக்கு டிபார்ட்மெண்ட் வந்து சிஜிஎஸ்டியும் சரி எஸ்டிஎஸ்டியும் சரி ஆர்பிட்ரேட்டரியா அசசிஸை வந்து நோட்டீஸ் கொடுத்து வந்து அப்பியர் ஆகிறதுக்கான பல ப்ரெஷரை கொடுக்கறத நம்மளால பார்க்க முடியுது. அதனால தொழிற்கள் பாதிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மூணாவது இம்பார்ட்டன்ட் திங் நவநீத், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் குட்ஸ். நீங்க பார்த்தது என்ன? செக்ஷன் 73, 74 அட்லீஸ்ட் தொழிலை வந்து டே டு டே பேசிஸ்ல பாதிக்காது. அடுத்த பவர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கிறது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் குட்ஸ். அப்போ என்ன மாதிரி பவர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். போனஃபைடு வந்து செக்ஷன் 73ல டாக்ஸ் கட்டல, இல்லை எரேனியஸா எடுத்துட்டாரு ஐடிசி, அந்த கேசஸ்ல வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க. செக்ஷன் 74 நான் சொன்ன மாதிரி மேலஃபைட் கேசஸ். இந்த மேலஃபைட் கேசஸ்ல ஃப்ராட் இருக்கு, வில்ஃபுல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு டிபார்ட்மெண்ட் அசியூம் பண்ணிட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா பீரியட் ஆஃப் லிமிடேஷன் முடிஞ்சிச்சு, 73ல கொடுக்க முடியாது, 74 வராங்க. ஆனா பெக்யூலரா என்னன்னா செக்ஷன் 129 அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்ஷன். ஜிஎஸ்டி வரும்போது என்ன சொன்னாங்க? மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் வந்து ஃப்ரீயா இருக்கும், நீங்க வந்து கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் ஃபாஸ்டா மூவ் பண்ணலாம் லாஜிஸ்டிக்ஸை அப்படின்னு யார் ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்களோ, யூனியன் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ எல்லாருமே ஜிஎஸ்டி வந்தா மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஈஸியா நடக்கும் அப்படின்னு. இன்ஃபேக்ட் நானே ஜிஎஸ்டி பத்தி பேசும்போது, அட்வான்டேஜஸ் பத்தி பேசும்போது ஜிஎஸ்டினால லாஜிஸ்டிக்ஸ் ஃபெசிலிட்டி வந்து எஃபிஷியண்டா இருக்கும்னு பேசியிருக்கேன். அதனால வந்து பொருளாதார வளர்ச்சி வரும்னு பேசியிருக்கேன். ஆனா இந்த பிரச்சனையை என்னால் அப்ப கணிக்க முடியல. என்ன பிரச்சனைய? செக்ஷன் 129 ஆஃப் த ஜிஎஸ்டிய இப்படி இருக்கக்கூடிய டிஸ்கிரிஷனரி பவரை வந்து இந்த தொழில்களை பாதிப்பாங்கன்னு என்னால் கணிக்க முடியல. அப்போ இப்ப பாத்தீங்கன்னா பிராக்டிகலானவனி செக்ஷன் 129 அப்படிங்கிற செக்ஷன் ஜிஎஸ்டில, சிஜிஎஸ்டி as well as எஸ்ஜிஎஸ்டில மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாத்தீங்கன்னா நவனி சிஜிஎஸ்டி ஆக்ட் ப்ரொவைட்ஸ் தட் where it appears to the proper officer, appears, அவர்கிட்ட எவிடன்ஸ் கூட இருக்க வேணாம், அவருக்கு அப்பியர் ஆனாலே எனி பர்சன் டிரான்ஸ்போர்ட்ஸ் எனி குட்ஸ் ஆர் stores any goods while they are in transit in contravention to the provisions of the said act, all such goods and conveyance used as a means of transport for carrying such goods and documents related thereto shall be detained and seized. நான் என்ன சொன்னேன்? முதல்ல ஜிஎஸ்டிலாம் வரும்போது 2017 எடுத்து பாருங்க, கூட்ஸ் எல்லாம் மூவ்மெண்ட் வந்து ஃபாஸ்டா இருக்கும். இப்போ கூட்ஸை மூவ் பண்றதை விடுங்க, சீஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க 129ல. இதுல சிஜிஎஸ்டி ஆக்டும் இதுல என்ன பிரச்சனைனா, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சீஸ் பண்ணலாம்,
சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சீஸ் பண்ணலாம். அப்ப ஆர்பிட்ரேட்டரி பவர்ஸ் வந்து ஆபீசர் கிட்ட கொடுத்துருக்கிறதுனால கூட்ஸை வந்து சீஸ் பண்ணி வச்சுக்கிட்டா தொழில் பண்றவர் எப்படி போய் வந்து அந்த தொழிலை நடத்துவாரு? ஒரு ஷிப்மெண்ட் நடக்குது, ஹார்பருக்கு எடுத்துட்டு போகணும், ஏதோ ஒரு காரணம் காட்டி நீங்க சீஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க, அவர் எங்க போய் நாடி போவாரு? ஃப்ரைடே ஈவினிங் எப்படி வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஃப்ரைடே ஈவினிங் அரெஸ்ட் பண்றாங்களோ அந்த மாதிரி ஜிஎஸ்டி அஃபீஷியல்ஸ் என்ன பண்றாங்க, ஃப்ரைடே ஈவினிங் வந்து கூட்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி ஹார்பருக்கு போறதை வந்து ஏதோ ஒரு காரணம் காட்டி டிஸ்கிரிபன்சி காட்டி ஸ்டேட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ எஸ்டிஎஸ்டியோ சிஜிஎஸ்டியோ என்ன பண்றாங்க, 129 காரணம் காட்டி அந்த பொருட்களை வந்து நிறுத்திடுறாங்க. நீதிமன்றம் ஃப்ரைடே இதை வந்து சீஸ் பண்றதுனால சாட்டர்டே சண்டே லீவு, அதுக்கப்புறம் மண்டே தான் நீங்க நீதிமன்றத்தை நோக்கி போகணும். நீங்க ரிட் பெட்டிஷனே தாக்கல் பண்ணாலும் வெனஸ்டேவோ ஃப்ரைடேவோ ஃபாஸ்டா தாக்கல் பண்ணாலும் டிலே ஆகும். ஒரு சில பொருட்கள் வந்து அழுகாது, மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸா இருக்கலாம். ஒரு சில பொருட்களுக்கு வந்து டெஃபினட்டா வந்து ஷெல்ஃப் லைஃப்னு ஒன்று இருக்கும், சிலது வந்து எவாப்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பொருட்களை நீங்க டீடைன் பண்றீங்க, சீஸ் பண்றீங்கன்னா அதனால வரக்கூடிய நஷ்டத்தை எப்படி வந்து பிசினஸ் பீப்புள் தாங்குவாங்கன்ற அந்த பாயிண்ட் இருக்கு. எல்லா சீஷரும் நான் வந்து இல்லீகல்னு சொல்ல வரல, டிபார்ட்மெண்ட் அன்லாஃபுல்னு சொல்ல வரல, அன்கான்ஸ்டிடியூஷன் சொல்ல வரல. ஆனா ஏதோ ஒரு காரணம் காட்டி தவறே பண்ணாதவரை கூட சீஸ் பண்ண கேஸ் நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா, தவறு பண்ணியிருக்காரா பண்ணலையான்றது செகண்டரி. ஆனா ஆர்டிகல் 21 படி ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் நவநீத். ஆர்டிகல் 21 படி பாத்தீங்கன்னா நவநீத், ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. இதுல எடுத்து பாத்தீங்கன்னா நோ பர்சன் ஷால் பி டிப்ரீவ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஆர் பர்சனல் லிபர்ட்டி எக்ஸப்ட் அக்கார்டிங் டு த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. லைஃப்ங்கிறது என்ன, அந்த பிசினஸ் பண்ணி தான் ஒரு லைவ்லிஹுட் இருக்கு, அதனால தான் ஒரு லைஃப் இருக்கு. அந்த லைஃப் இல்லாத மட்டும் இல்லாம லிபர்ட்டி இருக்கு அவருக்கு. அந்த லிபர்ட்டியை நீங்க வந்து கட்டைல் பண்றீங்க, அந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணும்பொழுது அந்த லிபர்ட்டியை கட்டைல் பண்றீங்க, நீங்க வந்து ஃப்ராட் இல்ல வில்ஃபுல் மிஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வரீங்கன்னா ஆர்டிகல் 21க்கு எதிர்த்து கொண்டு வர முடியாது. ஏன்னா ஆர்டிகல் 21 ஆகப்பட்டது அரசியல் அமைப்பு சட்டத்துல கொடுத்திருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அப்போ ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா ரெண்டுமே ஃபாலோ பண்ணணும். டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்க ப்ரொசீஜரை வயலேட் பண்ணி பவர்ஸை வந்து அபியூஸ் பண்ற மாதிரியோ இல்ல டிஸ்கிரிஷனரி பவர்ஸை வச்சு சீஸ் பண்ணாலோ எப்படி வந்து அந்த தொழில் பண்றவங்க வந்து தொழில் நடத்த முடியும்? 73 டைம் முடிஞ்சதுன்னு 74 நோட்டீஸ் கொடுக்குறீங்க, போனஃபைட் அசஸியா மேலஃபைடா மாத்துறீங்க உங்க பவரை யூஸ் பண்ணி. ரெண்டாவது 129 படி போயிட்டு இருக்க கூட்ஸை தடுக்கிற பவரும் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கு. அப்போ அந்த தொழில் பண்றவர் சட்டத்தை தெரிஞ்சுதான் தொழில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவர் வந்து பாவம் ஜிஎஸ்டி கட்டன்னு சொல்லலையே, இவே பில் கூட வச்சிருப்பாரு. ஆனா ஏதோ ஒரு டிஸ்கிரிபன்சி காட்டி, ஏதோ ஒரு காரணம் காட்டி ஃப்ரைடே ஈவினிங் நீங்க சீஸ் பண்றீங்க, டீடைன் பண்றீங்கன்னா அந்த தொழில் பண்றவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவர் எப்படி தொழில் பண்ணுவாரு? அதுவும் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாம. நீங்க ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணா கூட பரவாயில்ல, ஆர்டிகல் 21 சொல்லக்கூடிய ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா with respect to no person shall be deprived of his life or personal liberty, no person except according to the procedure established by law. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா மேனகா காந்தி கேஸ் வந்து மேனகா காந்தி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1978 வந்ததுக்கு அப்புறம் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஈவன் தோ டியூ ப்ராசஸ் ஆஃப் லா வந்து ஏகே கோபாலன் கேஸ் சுப்ரீம் கோர்ட் கேஸ்ல 1951ல சொல்லியிருந்தாலும் அப்போ வந்து அது ஏற்கப்படலை 1951ல. ஆனா 1978ல மேனகா காந்தி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியால அந்த கேஸ்ல டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவையும் ரெகக்னைஸ் பண்ணாங்க. டியூ ப்ராசஸ் ஆஃப் லா என்ன? ரீசனபிள்னஸ்னா என்ன? ஒரு தொழில் பண்றாரு, லாரி எடுத்துட்டு போறாரு, லாரி இன்ஸ்பெக்ட் பண்றீங்க, ஒரு சில டெஃபிஷியன்சி இருக்குன்னா விட்டுட்டு அவர் மேல ஃபைன் போடுறதோ ஜிஎஸ்டியோட ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து கேன்சல் பண்ணிடுவோன்னு நோட்டீஸ் கொடுத்து அது வழியா கலெக்ட் பண்றது இட்ஸ் அ ரீசனபிள்னஸ். பட் ஆனா ரோட்ல போற வண்டியை நிறுத்தி ஷிப்மெண்ட் கிட்ட போறக்கூடிய வண்டியை நிறுத்தினா இட் இஸ் லைக் நோ பர்சன் இஸ் டிப்ரீவிங் இஸ் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. அது வந்து என்ன பர்சனல் கேட்பீங்க, தொழில் தானே. ஆர்டிகல் 19(1)G படியும் அந்த தொழிலும் பண்ண முடியாம போயிடுது. சப்சிக்வெண்ட் அவர் போடக்கூடிய ஃபைனை கட்டலன்னா வண்டி ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. அவர் வந்து கோர்ட்டுக்கு எங்க போய் அப்பீல் பண்ணுவாரு? ஜிஎஸ்டி ட்ரிபுனல் இன்னும் தொடங்கல கவர்மெண்ட்.
கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் ட்ரிபுனல் தீர்ப்பாயத்தை இன்னும் தொடங்கல. ஜிஎஸ்டி வந்து 7 வருஷம் ஆகுது. 2017 வந்தது நம்ம ஜிஎஸ்டி, 1 ஜூலை 2017 வருது. இப்போ பார்த்தீங்கன்னா 2024 7 வருஷம் ஆயிருக்கு. 7 வருஷமா தீர்ப்பாயம் தொடங்கல. ஆயிரக்கணக்கான டேஸ் டிலே இருக்கு தீர்ப்பாயம் தொடங்குறதுல. அப்போ லிட்டிகேஷன் ஃப்ரீயா இருக்கும் ஜிஎஸ்டின்னு ப்ராமிஸ் பண்ண கவர்மெண்ட் இன்னைக்கு லிட்டிகேஷன் கிரியேட் பண்ற கவர்மெண்டா மாறிட்டு இருக்கு. அப்போ ஜிஎஸ்டி கட்டக்கூடிய தொழில் பண்ணி கட்டக்கூடிய பல பேர் போனஃபைட் அசஸியை மேலஃபைட் ஆக்குறது, அவங்களுடைய பொருட்களை வந்து சீஸ் பண்றது, இதை தாண்டி தீர்ப்பாயம் இல்லாதனால அவங்க நீதிமன்றங்களை நோக்கி போறது, நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ்னால ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நிறைவேற்றுறதுனால அவங்களுக்கு ஒரு பிரீதிங் டைம் கிடைக்குது. இன்னைக்கு வந்து கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்ஸ் வந்து இன்னைக்கு இல்லைன்னு சொன்னாக்க ஜிஎஸ்டி லா வந்து மோஸ்ட் அபியூசிவ் லாவாக மாறிடும். ரிட் பெட்டிஷன்ஸ் வழியாகவும் ஜுடிஷியல் ரிவ்யூ வழியாகவும் தான் இந்த அடிப்படை உரிமை, ஒரு தொழில் பண்றவங்களுடைய அடிப்படை உரிமைன்னு ஒன்று இருக்கு தொழில் பண்றவங்களுக்கு, அந்த அடிப்படை உரிமைகளாகப்பட்டது நிலைநிறுத்தப்படுது சுப்ரீம் கோர்ட்னாலையும் ஹை கோர்ட்ஸ்னாலையும், எஸ்பெஷலா ஜிஎஸ்டி சினாரியோல. ஒரே ஒரு கேள்விதான், கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி ட்ரிபியூனல் ஏன் ஃபார்ம் பண்ணல? இந்த கொஸ்டினை ஜிஎஸ்டி கவுன்சில்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் போயிட்டு கேட்கணும், ஏங்க ஜிஎஸ்டி ட்ரிபியூனல் ஃபார்ம் பண்ணல, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்பலேட் ட்ரிபியூனல் ஃபார்ம் பண்ணல, ட்ரிபியூனல் ஃபார்ம் பண்ணல அப்படின்னு கேட்கணும். இது ஏன் ஒரு ஜிஎஸ்டி கவுன்சில்ல டிஸ்கஷன் நடக்க மாட்டேங்குது? எதுக்காக டிலே இருக்குது? ஏன் வந்து ஃபெடரலிசம் ஆங்கிள் பேச மாட்டேங்கிறாங்க? இன்னைக்கு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்தா அதுல ஃபெடரலிசம் அஃபெக்ட் ஆகுதுன்னு பேசக்கூடிய கவர்மெண்ட்ஸ் ஜிஎஸ்டி பிரச்சனை வந்தாலும் அதுக்கான குரல் கொடுக்கணுமா வேணாமா? ஒரு குறு சிறு தொழில் பண்றவர் பாதிக்கப்படுறாரா இல்லையா? ஸ்டார்ட் அப் பண்றவங்க பாதிக்கப்படுறாங்களா இல்லையா? ஒரு உமன் ஆண்டர்பிரனர் ஸ்டார்ட் அப்ல தொடங்கி கஷ்டப்பட்டு முன்னுக்குறவங்க வந்து சம்டைம்ஸ் ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்தா பாதிக்கப்படுறாங்களா இல்லையா? ஆர்பிட்ரேட்டரி ஜிஎஸ்டி நோட்டீசஸ், நான் எல்லா நோட்டீஸும் சொல்லல, ஆர்பிட்ரேட்டரி ஜிஎஸ்டி நோட்டீஸ் 73ல கொடுக்க வேண்டியது, செக்ஷன் 73 ஆஃப் த ஜிஎஸ்டி ஆக்ட்ல கொடுக்க வேண்டிய நோட்டீஸ் 74ல கொடுத்தா அது ஆர்பிட்ரேட்டரி இல்லாம என்ன செக்ஷன் இது? கண்டிப்பா 73ல கொடுக்க வேண்டிய போனஃபைட் அசஸி கொடுக்க வேண்டிய நோட்டீஸை காலவிதி முடிஞ்சிச்சுன்னு சொல்லி 74ல கொடுத்தா அந்த அசஸியை ஃப்ராடுன்னு கிளாசிஃபை பண்றது எந்த விதத்துல ரைட்டு? அது ஆர்டிகல் 21க்கு அகைன்ஸ்ட். ஆர்டிகல் 21க்கு அகைன்ஸ்ட்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு அகைன்ஸ்ட். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு அகைன்ஸ்டா இருந்தா ரிட் பெட்டிஷன் வழியா மட்டும்தான் இதுக்கான விடை கிடைக்குமே தவிர வேற விடை வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதனால வந்து நடக்கக்கூடிய பல இஷ்யூஸ் இருக்கு. இதுல தாண்டி முக்கியமா ஒரு இஷ்யூ இருக்கு நவனீத், ஷோகாஸ் நோட்டீஸ்னு ஒன்று இஷ்யூ பண்றாங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சதுல ஷோகாஸ் நோட்டீஸ்னா என்னென்ன டிஸ்கிரிபன்சி இருக்குன்னு கொடுக்கக்கூடிய ஒரு நோட்டீஸ். அந்த நோட்டீஸ் ஆகப்பட்டது செக்ஷன் 73க்கும் கொடுக்கலாம், செக்ஷன் 74க்கும் கொடுக்கலாம், செக்ஷன் 129க்கும் கொடுக்கலாம். 73க்கு கொடுக்கும்போது ஜெனுவின் ஆர் போனஃபைட் மிஸ்டேக்ஸை குறிப்பிடணும், அதை பாதி நேரம் குறிப்பிடுறது இல்லை. ரெண்டாவது டைம் லிமிட் வந்து 2 years 9 months. அப்போ 17-18க்கு ரிட்டர்ன் டியூ டேட் ஆஃப் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணது வந்து 2 years 9 months. அந்த காலவிதி முடிஞ்சா அதுக்கப்புறம் கொடுக்க முடியாது, கொடுக்க கூடாது. அதான் ப்ரொசீஜரல் லா. டைம் லிமிட் ஃபார் இஷ்யூவன்ஸ் ஆஃப் ஆர்டர் வந்து 3 years ஃப்ரம் த டேட் டியூ டேட் ஆஃப் ஃபைலிங் ஆஃப் ஆனுவல் ரிட்டர்ன். ஆர்டர் எப்போ பாஸ் பண்ணலாம்? 3 years ஃப்ரம் த டேட் ஆஃப் ஃபைலிங் ஆஃப் தி ஆனுவல் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி இதுல பெனல்ட்டி போடக்கூடிய பவரும் இருக்கு. ஹையர் ஆஃப் 10% ஆஃப் டாக்ஸ் ஆர் 10,000 rupees பெனல்ட்டியும் போடலாம் செக்ஷன் 73ல. நெக்ஸ்ட் எஸ்சிஎன் 74ல கொடுக்கக்கூடிய எஸ்சிஎன், அதுவும் இதுவும் ஒன்றும் கிடையாது. 74ல கொடுக்கக்கூடிய ஷோகாஸ் நோட்டீஸ் ஆகப்பட்டது மேலஃபைட் மிஸ்டேக்ஸாக இருக்கணும், அதாவது அந்த கில்ட்டி இன் மைண்டாக இருக்கணும், மென்சரியா இருக்கணுங்கிறது தான் மேலஃபைடுங்கிறாங்க அவங்க. அப்போ ஃப்ராடு, மிஸ்ரெப்ரசன்டேஷன், சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட் 73ல கொடுக்க முடியாதனால 74ல கொடுக்கணும்ன்றீங்க செக்ஷன் 74. அப்படி இருக்கும்போது இதுக்கு டைம் லிமிட் என்ன? 4 years 6 months from the due date of filing annual return. 4 years 6 months. ஸோ இதுல எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப் லிமிடேஷன் இருக்கா? அப்போ இங்க டைம் லிமிட் முடிஞ்சிச்சுன்னா 74ல நோட்டீஸ் கொடுக்க வேண்டியது. அவர் வந்து ஃப்ராடு, மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு, வில்ஃபுல் மிஸ்டேட்மெண்ட் சொன்னா அந்த அசஸிக்கு மன உளைச்சல் இருக்குமா இருக்காதா? அவரு அந்த மாதிரி நினைக்கவே இல்லையே, அந்த மாதிரி இன்டென்ஷன் அந்த அசஸிக்கு இல்லவே இல்லையே. இல்லாத ஒரு அசஸியை ஃப்ராடுன்னு கிளாசிஃபை பண்ணா இது எப்படி வந்து அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதா இருக்கும்? ஸோ அப்போ நீங்க 74ல நோட்டீஸ் கொடுத்தீங்கன்னா 74ல வந்து ஃப்ராடு, வில்ஃபுல் மிஸ்டேட்மெண்ட், சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட் இருந்தா மட்டும்தான் கொடுக்க முடியும். அப்படி இல்லைன்னாக்க போனஃபைட் அசஸியை நீங்க மேலஃபைட் அசஸியா எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப் லிமிடேஷனுக்கு கொடுக்க கூடாதுன்னு
தெரிஞ்சுக்க வேண்டியது டிபார்ட்மெண்ட்டோட பொறுப்பு. அப்படி இருக்கும் பொழுது டைம் லிமிட் ஃபார் இஷ்யூவன்ஸ் ஆஃப் ஷோ காஸ் 6 months, டைம் லிமிட் ஃபார் இஷ்யூவன்ஸ் ஆஃப் ஆர்டர் 5 years. அப்போ 5 வருஷம் எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப் லிமிடேஷன் இருக்கு. பெனல்ட்டி பார்த்தீங்கன்னா 100% ஆஃப் டாக்ஸ் போடலாம். ஏன்னா இது மேலஃபைட் இன்டென்ஷன், அங்கே 10% தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா 10,000 வரைக்கும் ஃபைன் போடலாம். இது தாண்டி 129 நான் சொன்னேன் இல்லையா, மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளைன்ஸ் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் டியூரிங் மூவ்மெண்ட் ஆர் ஸ்டோரேஜ் ஆஃப் குட்ஸ், டைம் லிமிட் ஃபார் இஷ்யூவன்ஸ் ஆஃப் ஷோ காஸ் நோட்டீஸ் 7 days ஆஃப் டிடென்ஷன் ஆஃப் குட்ஸ் ஆர் கன்வீனியன்ஸ், 7 நாள் டிடெயின் பண்ணிக்கலாம். இதை தாண்டி இதுக்கு 7 days ஆஃப் இஷ்யூவன்ஸ் ஆஃப் ஷோ காஸ் நோட்டீஸ் கொடுத்தாகணும். ஸோ இது எதுக்காக உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை வந்து இவ்வளோ டீட்டெயில்ஸ், இது மாதிரி பல செக்ஷன்ஸ் இருக்கு, இது மாதிரி பல ப்ரொவிஷன்ஸ் ஜிஎஸ்டி இருக்கு. ஒன்னொன்னா அந்த ஆர்பிட்ரேட்டரி ப்ராசஸ் நம்ம டெஃபினட்டாக டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். காரணம் என்ன? ஜிஎஸ்டி வந்து எல்லா தட்டு மக்களையும் பாதிக்குது, தொழில் பண்றவங்களையும் பாதிக்குது. அப்போ அந்த ஜிஎஸ்டி சட்டமாகப்பட்டது இவ்வளோ பவர்ஸா இருக்கக்கூடிய சட்டத்தை கவர்மெண்ட் வந்து கையில் எடுத்து ஒரு தொழிலை நசுக்க கூட முடியும். அப்படி இருக்கும் பொழுது கவர்மெண்ட் வந்து ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அதாவது அசசி கிட்ட நோட்டீஸ் கொடுக்கும் போதோ, அவங்க பர்சனல் ஹியரிங் கூப்பிடும் போதோ, அவங்க கிட்ட நாங்கள் நோட்டீஸ் கொடுத்துட்டோம், நான் உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவோம், செக்ஷன் 74 படி நீங்கள் 5 crore வந்து டிமாண்ட் இருக்கு, 2 crore மேலே டிமாண்ட் இருக்கு, 1.5 crores மேலே டிமாண்ட் இருக்குன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி டாக்ஸ் கலெக்ட் பண்ற மெத்தட்ஸும் தவறு. டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா, இந்த 2 இருந்தாதான், அந்த 2 இன்கிரிடியன்ட் இருந்தாதான் அந்த ப்ரொசீஜரல் லா ஆகப்பட்டது அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கும். இந்த மாதிரி பல இஷ்யூஸ் இருக்கு. நான் டெஃபினட்டா ஒரு இஷ்யூவா ஜிஎஸ்டி இருக்கக்கூடிய குழப்பங்கள் என்ன, தொழில் பண்றவங்களுக்கு என்ன மாதிரியான இஷ்யூஸ் இருக்கு, அவங்க வந்து எப்படி இந்த ஜிஎஸ்டியில வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் டெஃபினட்டாக பார்க்கலாம். நம்ம நிச்சயமா சார், மீண்டும் ஒரு டாப்பிக்கில் விளக்கத்தோட இணைவோம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி அருமையான தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நம்ம